அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. எல்லா விதமான புகழும் பெருமையும் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் சலாத்தும் சலாமும் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அல்லாஹ்வின் வாழ்க்கையை அப்படியே நடத்திய உத்தம சஹாபாக்கள், தாயிபீன்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும், இந்த புனிதமான இந்த மஜ்லிஸிலே, இந்த சபையிலே கூடியிருக்கும் உங்களின் மீதும், அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சலாத்தும் உண்டாகட்டுமாக. சங்கைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவிகளே, சங்கை மிகுந்த கண்ணியம் நிறைந்த பரக்கத்தான ரஜப் மாதத்தில் நாம் எல்லாரும் இன்று அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ரஜப் மாதத்தை பிறையை பார்த்துவிட்டால், ரஜபோட பிறையை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த துவாவை அதிகத்துக்கும் அதிகமாக ஓதுங்க, ஒவ்வொரு ரக்திலையும் ஓதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த துவாவை நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த துவா ஒரு முறை ஓதுவோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான வ பாலிக் லனா ரமலான் ரஹ்மயா ராஹிமீன். இந்த ரஜபை நம்ம மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைச்சிருந்திருக்கு. இந்த ரஜப்ல நம்ம கிடைச்ச பரக்கத்து இன்ஷா அல்லாஹ் ஷாபான்லேயும் கிடைக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் முழுமையாக நமக்கு ரமலான் மாதமும் கிடைக்கணும். அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா பரக்கத்தையும் ரமலான்லேயும் தரணும் அப்படின்றத நம்ம நியத் செஞ்சுக்கணும். எப்போவுமே நாளை அப்படின்றது நிரந்தரமாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கே நம்ம நிரந்தரமாக இருப்போமான்றது அல்லாஹ் தஆலா ஒருவனே அறிவான். அப்படின்னும் போது மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ரஜப் கிடைச்சிருந்திருக்கு. அதை மாதிரியே நமக்கு ஷாபானும், அதை போல் நம்ம ரமலானும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றத நியத்தை நம்ம செஞ்சுக்கணும் எப்போவுமே. இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஹதீஸும் ஒரு சின்ன அமல்கள் பற்றின பயானம் தான் இன்னைக்கு சொல்லலான்னு வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்கள் வந்தவங்க எல்லாருமே ஒரு பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கீங்க, சிறந்த அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஏன் நான் சொல்கிறேன் நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்கிற இந்த சின்ன சுண்ணத்தை நம்ம நபிகள் செய்கிறதெல்லாம் நம்ம சுண்ணத் அப்படின்னு சொல்லுவோம். நபிகள் செய்த சுண்ணத்தை யாரெல்லாம் அந்த சுண்ணத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, வழிமுறைகளை பின்பற்றி பண்ணுறாங்களோ அவங்க சுவனத்தில் நபிகளாரோடு இருக்கிற பாக்கியத்தை அடைவாங்க. அந்த நபியோடு இருக்கிற சொர்க்கத்தில் இருக்க பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா தரணும் அப்படின்றத நினச்சிட்டு நம்ம ஒவ்வொரு நேர சுண்ணத் தொழுகைகளாக இருக்கலாம், சின்ன சின்ன சுண்ணத்துக்களை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு வந்திருக்கவங்களும் அதிர்ஷ்டசாலிகன்னு நான் சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். சரி, நான் இதை ஒரு சின்ன ஹதீஸ் மூலமாக சொல்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும் போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. ஹஜ்ரத் அலியே, அலி இங்கே வாங்க, அலி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு நான் ஒரு 5 விஷயம் சொல்லுவேன், இந்த 5 விஷயத்த நீங்கள் செய்யாமல் ஒரு நாளைக்குமே நீங்கள் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அலியும் சரிங்க முகமது, நான் நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக செஞ்சிடறேன், 5 விஷயத்தையும் செஞ்சிடறேன்னு. இது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்ந்தது தான். நம்மளும் இந்த 5 விஷயத்த செய்யாமல் இனிமேல் தூங்கக்கூடாது அப்படின்றத நம்ம ஒரு நியத்தாக வச்சுட்டு இப்போ என்னென்னு அதை பார்ப்போம். முதல் விஷயம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் தினமும் 4000 திக்ர், அதாவது திர்கம் தர்மம் கொடுத்துட்டு தான் நீங்கள் தூங்கணும். நீங்களே எல்லாரும் யோசிச்சுக்கோங்க, நம்ம டெய்லியும் 4000 திர்கம் தர்மம் கொடுத்துட்டு தான் தூங்க போகிறோம் அப்படின்றத நினச்சிக்கோங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இது முகமது சொன்ன உடனே 4000 திர்கமா, எப்படி 4000 திர்கம்? நான் ஒரு மாதம் முழுக்க இல்லை வருடம் முழுக்க நான் சேர்த்தாலே என்னால் 4000 திர்கம் தர்மம் கொடுக்க முடியுமான்னு தெரியலையே, எப்படி நான் 4000 திர்கம் தர்மம் கொடுக்க முடியும் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு மனசில் தோணுது. அதுக்கப்புறம் முகமது நபி 2வதாக ஒன்று சொல்கிறாங்க, அலியே நீங்கள் டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி முழுமையாக குரானை முழுசாக ஓதி முடிச்சுட்டு தான் தூங்குறீங்க அப்படின்றாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு மனசில் ஒரு குரானை ஒரு மாதம் உட்கார்ந்து முடிக்கிறதே கடினமாக இருக்குமே, இல்லை ஒரு வார நாளுமே கடினமாக இருக்குமே, எப்படி ஒரே நாளில் நைட்டுக்குள்ளே முடிச்சாதான் நீங்கள் தூங்கணும்னு சொல்கிறாங்களேன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு மனசுலேயே தோணுது. நம்ம மனசில் தோன்ற மாதிரி அவங்களுக்கும் தோணிக்கிட்டே இருக்குது. 3வதாக அவங்க சொல்கிறாங்க, முகமது நபி சொல்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, உங்கள் எதிரிகளை எல்லாரையும் நீங்கள் வீழ்த்திட்டு தான் தூங்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு இதை கேட்ட உடனே எதிரிகளை எல்லாரையும் வீழ்த்தணுமா, அது எப்படி எதிரிகள் எல்லாத்தையும் வீழ்த்த முடியும்? நமக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை நம்மளால வீழ்த்திட முடியும். கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ எதிரிகள் இருப்பாங்களே, அவங்கள எல்லாரும் எப்படி நம்மளால வீழ்த்த முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க.
சரி அதையும் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே சாத்தியமாக இருக்குமான்னு அவங்களுக்கு தெரியலை. 4வதா முகமது நபி சொல்கிறாங்க, உங்களோட சொர்க்கத்தோட விலையை, சுவனமோட விலையை நீங்கள் தினமும் அல்லாஹ் தாலாவிடம் கொடுத்துட்டு தான் நீங்கள் தூங்கணும் அப்படின்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதுவுமே புரியலை. நமக்கு சுவனம் கிடைக்குமா கிடைக்காதானே தெரியலை. இன்ஷால்லா எல்லாருக்கும் சுவனம் கிடைக்கணும். அதோட விலையை எப்படி நம்ம நிர்ணயம் செய்ய முடியும்? சுவனத்தோட விலையை நம்மளால நிர்ணயம் செய்ய முடியுமா? இது எப்படி நான் நிர்ணயம் செஞ்சு நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப மனசுல குழப்பமா ஏற்படுது. 5வதா நபி சொல்றாங்க, நீங்க தினமும் ஹஜ்ஜை முடிச்சுட்டு தான் தூங்கணும். முழுமையா ஒரு ஹஜ்ஜு செஞ்சாதான் நீங்க தூங்கணும்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு மனது அப்படியே பதட்டமாகி பயமாகி இவ்வளோ நேரம் மனதில் நினச்சதை கேட்டுட்டாங்க, வாயாலே கேட்டுட்டாங்க. எப்படி முகமதே இது முடியும்? என்னால் எப்படி ஹஜ் தினமும் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்காங்க, உங்களால் கட்டாயம் முடியும். உங்களால் மட்டும் இல்லை, என்னோட உம்மத்துக்களாலையும் இது கட்டாயமாக முடியும். இது ஒரு சிறிய அமல் தான், ஆனால் இதுக்கு பெரிய பரக்கத்தும் நிறைய நன்மைகளும் இருக்குது. இது சிறு பிள்ளைகள் கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இன்ஷால்லா நம்மளும் இதை செய்யணும். அது என்னன்னு பார்ப்போம். 4000 திர்கம் தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. 4000 திர்கம் தர்மம் செய்யணும் அப்படின்னா முகமது நபி சொல்றாங்க, சூரா ஃபாத்திஹா நம்ம எல்லாருக்குமே தெரியுமா? அல்ஹம்து சூரா. நம்ம தினமும் அன்றாட தொழுகையில ஓதுற சூரா ஃபாத்திஹாவை 4 முறை ஓதுனா அல்லாஹு தாலா 4000 திர்கம் தர்மம் செய்த நன்மைக்கும் அதிகமாக நமக்கு தரான். அதனால நம்ம இனிமேல் என்ன நினைக்கணும்? மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், தினமும் சூரா ஃபாத்திஹாவை 4 முறை ஓதணும். உட்காந்து ஒரே இதை 4 முறை ஓதிட்டு நம்ம படுக்கணும்னு நினைக்கணும். குரான் நம்ம குரான் ஓத தெரியாமல் இருக்கிறோம், இல்லைனா பிள்ளையோட ஓதுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். குரானை ஒரே நைட்டில் முழுமையாக ஓதி முடிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கு சூரா இக்லாஸ் எல்லாருக்குமே தெரியும். குல்ஹுவல்லாஹு அஹத் சூரா தெரியும்ல. குல்ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3 முறை ஓதிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா நமக்கு அன்றைக்கு நம்ம குரானை முழுமையாக ஓதி முடித்ததுக்கான நன்மையை அல்லாஹு தாலா அளிக்கிறான். சூரா இக்லாஸ் நம்ம எல்லாராலையுமே ஓத முடியும்ல. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ரத்து தொழுகையிலையும் அடிக்கடி சூரா இக்லாஸ் தான் ஓதுறோம். அப்படின்னும் போது குல்ஹுவல்லாஹு அஹத் சூராவை 3 முறை ஓதணும் இன்ஷா அல்லாஹ். எதிரிகளை வீழ்த்தணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எதிரிகளை வீழ்த்துறதுக்கு ரசூலுல்லாஹ் அதை மாதிரியே சொல்றாங்க. இஸ்திக்ஃபார் 10 முறை ஓதுங்க. இஸ்திக்ஃபார் நம்ம 10 முறை அந்த பெரிய இஸ்திக்ஃபார் ஓதுலனாலும் அஸ்தாஃபிருல்லான்றது எல்லாருக்குமே தெரியும்ல. அஸ்தாஃபிருல்லாவை தினமும் 10 முறை. அதை வெறும் அஸ்தாஃபிருல்லா அப்படின்னு எதையோ ஒன்று நினைச்சிட்டு ஓதாம, நமக்கே தெரியும் நம்ம செய்த பாவங்கள், நம்ம தெரிந்து செய்த பாவங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேனே, இதை நான் செஞ்சிருந்திருக்க கூடாது, அவங்க என்னை மன்னிச்சிடட்டும். இல்லை, நான் இப்படி பண்ணது தப்பு தான், நான் இதை அவங்க பொருந்தி கொள்ள மாட்டாங்க, நீ என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், நானும் மற்றவங்களை மன்னிச்சிடுறேன். நம்ம எல்லாரையுமே மன்னிக்கணும். எதுக்காண்டி மன்னிக்கணும் அப்படின்னா அப்போ தான் அல்லாஹ் தாலா நம்மளை மன்னிப்பான். அந்த ஒரு இதுக்காண்டி நான் மன்னிக்கிறேன் அல்லாஹ், நீ என்னை மன்னிச்சிரு. நம்ம செய்த பாவங்களை எல்லாத்தையுமே நம்ம மனப்பூர்வமாக உணர்ந்து நம்ம அஸ்தாஃபிருல்லாவை 10 முறை ஓதணும். 10 முறை ஓதணும் அப்படின்னா நம்மளோட எதிரி யாரு? நம்ம எல்லாரோட எதிரி யாரு? ஷைத்தான். ஷைத்தான் அப்படியே அடியோட ஓடிடுவானா. அந்த 10 முறை நம்ம நைட்டு ஓதுறோன்னா அவன் தலையில ஃபுல்லா மண் எடுத்து அவன் போட்டுப்பானா. இந்த நல்ல அடியான நான் காலையில இருந்து பாவம் செய்ய வச்சுட்டேனே, இவன் இப்படி கஷ்டப்பட்டு அல்லாஹ் கிட்ட தொழுது துவா கேட்கறானே, அஸ்தாஃபிருல்லான்னு ஓதிட்டானே அப்படின்னு அவனே மனத்து கஷ்டப்பட்டுட்டு அவனே ஓடிடுவானா. அந்த அளவுக்கு அஸ்தாஃபிருல்லாக்கு பவர். நம்ம அஸ்தாஃபிருல்லாவை 10 முறை ஓதணும். எப்படி? நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்திரியா அல்லாஹ். பாவ மன்னிப்பு நம்ம அதிகத்துக்கும் அதிகமா கேட்கணும். இதை நம்ம 3 விஷயத்த பண்ணலாமா? சூரா ஃபாத்திஹா 4 முறை, சூரா இக்லாஸ் 3 முறை, அஸ்தாஃபிருல்லாஹ் 10 முறை சொல்ல போகிறோம். சுவனத்தோட விலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது நபி சொன்னாங்க. சுவனத்தோட விலையை கொடுக்காம நீங்கள் தூங்கக்கூடாதுன்னாங்க. அது இன்னமும் எளிமையாக இருக்குது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதை 10 முறை டெய்லி நம்ம சொல்லணும். அல்லாஹோட உதவி இல்லாமல் நம்ம பாவங்கள்ல இருந்து நம்மளால மீளவும் முடியாது, நல்லவற்றை செய்யவும் முடியாது. அல்லாஹ்வே நமக்கு எல்லாத்துக்கும் துணை புரிகிறான். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா நம்மளா செய்கிறோம், நமக்கு இவங்க தரனால செய்கிறோம், நம்மளால செய்ய முடியுதுன்னு நினைக்கிறோம். அதான் இல்லவே இல்லை. அல்லாஹு தாலா ஒரு விஷயத்துக்கு துணை புரிஞ்சாதான் நம்மளால செய்ய முடியும். அல்லாஹு தாலா கொடுத்ததை யாராலும் எடுக்க முடியாது, அல்லாஹு தாலா தடுத்ததை யாராலுமே கொடுக்க முடியாது. அப்படின்னும் போது அல்லாஹு தாலா உன்னோட
சக்திக்கு அப்பாற்பட்டு எனக்கு எதுவுமே நடக்காது. ஒரு தாய் தம் பிள்ளைக்கு வந்து என்றைக்குமே கஷ்டம் வரக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினைப்பா. ஒரு தந்தை தம் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்றத எந்த அளவுக்கு நினைப்பானோ அதை விட பல மடங்கு அதிகமாக நம்மை படைத்த நம்ம ரப்பு நினைப்பானோ, என்னோட அடியானுக்கு இந்த இந்த இது வரக்கூடாது, அதனால தான் இந்த உறவுல இருந்து நான் வந்து பிரிக்கிறேன், இந்த இதை அவனுக்கு வந்து நான் லேசாக்கி வைக்கிறேன், இந்த கஷ்டத்தை நான் தரேன், இது அவனுக்கு கஷ்டமா இல்லாமல் அவனோட ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி தான். அவன் நமக்கு வந்து ஒரு சில நோயில இருந்து நம்ம வந்து நினைக்கிறோம், நம்ம ஓதுறோம், தொழுகிறோம், துவா கேட்குறோம், நோன்பு வைக்கிறோம், என்னோட கஷ்டம் தீர மாட்டுக்கு, என்னோட சோதனை நீங்க மாட்டுக்கு, எவ்வளவோ நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அதான் இல்லை, நம்மளோட அறிவு கேட்டுனது அவ்வளோதான், நம்ம கண் எதிர பார்க்கறது அவ்வளோதான். நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு நமக்கு தெரியாத அளவுக்கு அல்லாஹ் தாலா வந்து நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாத்தையுமே அவன் நீக்குவான். என் அடியானுக்கு இவ்வளோதான் சோதனை கொடுக்கணும், யாரையுமே நிச்சயமாக அல்லாஹ் சக்திக்கு மீறி சோதிக்கவே மாட்டான். என் அடியானுக்கு இது முடியும், இதை செய்தால் அவனுக்கு ஒரு நல்லது இருக்குது அப்படின்றதுனால மட்டும்தான் அவன் கொடுப்பான் அப்படின்றத நம்ம என்னைக்கு முழுமையாக நம்புகிறோமோ அன்னைக்கு ஈருலக வெற்றியும் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்துலேயும் சரி, நமக்கு மறுமையிலும் அல்லாஹ் தாலா வெற்றியை தருவான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, இதை 10 முறை ஓதணும். அல்லாஹ் நீயே எனக்கு எதனாலும் தா, நீ எனக்கு எதை தந்தாலும் நான் நல்லதாக தான் இருக்கும், நான் முழுமையாக நம்புகிறேன். நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னாலும், சின்னதாக தலைவலிக்கினாலும், எல்லாம் எனக்கு தலைவலிக்கு, நீ தான் எனக்கு இந்த தலைவலியை கொடுத்த, நீ இதை லேசாக்கி வேணும் ஒரு முறை சொல்லி பாருங்களேன். அடுத்த நிமிஷமே அந்த தலைவலி காணாமல் போகிறது, நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் காணாமல் போகிறது நம்மளாலே உணர முடியும். அதுக்கப்புறம் 5ஆவதாக வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, ஹஜ்ஜு வந்து நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு தான் படுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளே நினைக்கிறோம் நம்மளால் ஹஜ்ஜு டெய்லி போக முடியுமா, இன்னும் எவ்வளவோ பேர் வந்து நம்ம துவா கேட்குறோம் ஹஜ்ஜு செய்கிற பாக்கியம் வேணும்ன்ட்டு. ஹஜ்ஜு செய்கிற பாக்கியத்துக்கு 4ஆம் கலிமா எல்லாருக்குமே தெரியும்ல, கலிமா தௌஹீத், அதை 10 முறை ஓதுங்க, முழுமையாக ஹஜ்ஜு செய்த பாக்கியம் கிடைக்கும். நம்ம ஹஜ்ஜு ஒரு முறை அங்கே போய் செஞ்சுட்டு வர முடியலைனாலும் இன்ஷால்லா எல்லாருக்குமே அல்லாஹ் தாலா அந்த பாக்கியத்தையும் தரணும். டெய்லி 10 முறை நம்ம வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போதோ நம்ம வந்து பண்ணுறதுக்கு இல்லாமல் கலிமா தௌஹீதை வந்து மனசில் ஒரு 10 முறை நினச்சிட்டே இருக்கணும்னா மாஷா அல்லாஹ் ஹஜ்ஜு பண்ணுற பாக்கியத்தையே நமக்கு அல்லாஹ் தாலா தந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறான். இந்த மாதிரி இருக்கும் போது இந்த அமல்களை, இந்த 5 விஷயத்தை, என்ன 5 விஷயம்லாம் நான் சொன்னேன், யாரும் சொல்ல முடியுமா? சூரா ஃபாத்திஹா 4 முறை, இக்லாஸ் 3 முறை, இஸ்திக்ஃபார் 10 தடவை, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 10 முறை, 4ஆம் கலிமா 10 முறை. இன்ஷா அல்லாஹ் இதை வந்து நம்ம பண்ணிட்டு நைட்டு தூங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகத்துக்கும் அதிகமான சிறப்பை பார்க்கலாம். இதை நான் வந்து உண்மையாக உணர்ந்தனால தான் இன்னைக்கு நான் சொல்கிறேன். இதை நான் நேற்று தான் எடுத்து பண்ணேன். என்னால் இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நடந்ததை வச்சு எனக்கு ஃபீல் அல்லாஹ் வந்து அதை தான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அதை நமக்கு தருவான் அப்படின்றது என்னால் உணர முடியுது. நீங்களும் இன்ஷால்லா இதை பண்ணி பாருங்க. நம்ம கேட்குற துவாவாக இருக்கலாம், நம்ம நினைக்கிறதா இருக்கலாம், நமக்கு எல்லாமே அவ்வளவு உடனே வந்து அவன் வந்து நிறைவேற்றுறத பார்க்க முடியும். ஒரு விஷயத்த வந்து நம்மளால அதை வந்து உணர்ந்தா சொல்றது வந்து வேற மாதிரி இருக்கும். நான் வந்து இதை வந்து ஜஸ்ட் படிச்சுட்டு வந்து சொல்லலை, உண்மையாக இதை நான் நேற்று வந்து செஞ்சு எனக்கு இன்னைக்கு காலையில் நேற்றுலேருந்து எனக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ஒரு நல்ல இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்ஷால்லா நீங்களும் எல்லாரும் இதை செய்யணும். நம்ம எல்லாருமே மாஷா அல்லாஹ் இந்த ரஜப்ல இந்த அமல்களை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா ஷாஃபான்லேயும் செஞ்சு ரமலான்லேயும் செய்வோமாக. ஆமீன். அல்லாஹ் எல்லாருக்கும் அதிகத்துக்கும் அதிகமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தருவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கரங்களை பிடித்துக்கொண்டு சூனம் செல்லக்கூடிய பாக்கியம் பெற்ற மக்களா நம்மளையும் எல்லாரையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். எதை கேட்டோமோ அதன்படி வாழ்வே நடக்க அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.